குருவே வாழ்க. எங்கும் வாழும் அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு அனைத்து வளங்களும் நலன்களும் பெற நான் வாழ்த்துகின்றேன். அதே மாதிரி கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்க, அனைத்து ராசிக்காரங்களுக்கும் கிடைக்க நான் அவனை வணங்குகின்றேன். இந்த மாதிரி ஒரு சில நியூ இயர் ரெசோலேஷன் அப்படின்றது நிறையா இருக்கும். இந்த நியூ இயருக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னா, நல்லா படிங்க மாணவர்களாக இருக்கும்போது. அதே மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம் ஆரம்பிங்க. நல்ல விஷயத்தை ஆரம்ப காலமாக இது இருக்கட்டும். உங்களுக்கு அனைத்து நல்ல முடிவுகளும், அனைத்து நல்ல ரெசல்யூஷன், அதாவது இந்த நியூ இயரை முன்னிட்டு நிறைய விஷயங்களை, புது புது விஷயங்களை நீங்கள் ரெசல்யூஷனாக எடுத்துக்கோங்க. அவங்க வெல்த்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டெய்லி கோயில்களுக்கு, ஏதாவது பக்கத்தில் இருக்க கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய விஷயங்களும் பழகிக்கிங்க. இதனால் நல்ல உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படிங்கிறது அமையும். பாசிட்டிவான பாசிட்டிவான டிசிஷன் அப்படிங்கிறதெல்லாம் எடுப்பீங்க. இந்த நியூ இயரை முன்னிட்டு எல்லாமே அனைத்து வகையிலுமே உங்களுக்கு ஒரு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க நான் கடவுளை வணங்குகின்றேன். அதே மாதிரி இன்றைக்கி சந்திர தரிசனம் அப்படிங்கிறது நல்லது. மதுரை ஸ்ரீ நவநீத கிருஷ்ணசுவாமி பவனியும் நடக்குது. நல்ல நேரம் அப்படின்னு சொல்லும்போது, குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமையான இன்று ஜான்வரி 1, 2025 பஞ்சாங்கத்தின்படி திதி 2:24 காலை வரை துதியை, பின்னர் திருதியை, நட்சத்திரம் உத்திராடம் 11:46 இரவு வரை, பிறகு திருவோணம், யோகம் யாகதம் 5:06 இரவு வரை, அதன்பின் ஹர்ஷனம், கரணம் பாலவம் 2:56 இரவு வரை, பிறகு கௌலவம் 2:24 காலை வரை, பிறகு செய்துளை. இன்று சூலம் வடக்கு, பரிகாரம் பால், மேல் நோக்கு நாள், வளர்பிறை. நல்ல நேரம் காலை 10:30 மணிலேருந்து 11:30 மணி, மாலை 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரை, மாலை 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரை. ராகு காலம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரை. குளிகை 10:30 மணிலேருந்து 12 மணி வரை. யமகண்டம் 7:30 மணிலேருந்து 9 மணி வரை. இன்னைக்கு சந்திராஷ்டமம், மிருகசீரிசம், திருவாதிரை. கரணம் 6 மணிலேருந்து 7:30 மணி வரை. சூரிய உதயம் 6:01. இன்றைக்கி கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இன்றைக்கி அவங்கவுங்க தன்னுடைய புத்தாண்டு தினத்தில் விடுமுறை நாட்களாக இருக்கும்போது சில நல்ல விஷயங்களை பண்ணணும். அதுக்கான நாள் இன்றைக்கி. அவரவர் ராசி பலன்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஆன்மீகத்தில் முழு ஈடுபாட்டுடன் இன்றைக்கி செல்வீர்கள். அனைத்து ஆன்மீக ஸ்தலங்களுக்கும் இன்றைக்கி செல்வீர்கள். அதே மாதிரி உங்கள் குடும்பத்துடன் உற்றார் உறவினர்கள் வருகை அப்படிங்கிறதெல்லாம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பண்ணுவீங்க. உத்தியோகத்தில் நல்ல மாற்றம், பிஸ்னஸில் நல்ல ஒரு ப்ராஃபிட், பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு விஷயம். இன்றைக்கி 1ஆம் தேதி அப்படிங்கிறதுனால நிறைய கோயிலுக்கு சென்று வருவீர்கள். மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளாக கண்டிப்பாக உருவாகும். உன்னதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். அனைத்து துறையில் இருக்கிறவங்களுக்கும் அனைத்து விஷயங்களும் பிராப்தங்களும் ஏற்படும். மேஷராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி புதன்கிழமை அப்படிங்கிறதுனால புதன் ஹோரையில் பெருமாளை வழிபடுறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. ரிஷபராசிக்காரங்க பெருமை அடையக்கூடிய நாள், மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாகவும், இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஒரு சொல்வாக்கு ஏறக்கூடிய நாளாகவும், மிகப்பெரிய ஒரு பிராப்தம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி உண்டு. உத்தியோகத்தில் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். வீட்டில் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். அனைத்து வாக்குகளையும் செல்வாக்குகளும் உங்களுக்கு பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். ரிஷபராசிக்காரங்களுக்கு வழிபாடாக மகாலட்சுமியும் பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி.
மிதுன ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம்னால இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அன்றாட பணிகளை பண்ணிட்டு வாங்க. விநாயகரை வழிபடும் போது இந்த சந்திராஷ்டமத்தோடைய வீரியம் குறையாகும். இந்த இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது, வெகு தூர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி தன வரவு அப்படிங்கிறது, தானிய வரவு, பொருள் வரவுங்கிறத நல்ல அற்புதமான நாள். மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக புதன்கிழமையாக இருக்கிறதுனால பெருமாள் வழிபாடு புதன் குறையில் பண்ணுங்கள், நல்ல வெற்றிகளை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். கடகராசிக்காரங்க இன்பகரமான நாள், மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்குது. இன்றைக்கி இருக்க போது சந்திர தரிசனம் இன்றைக்கி இரவு நேரங்களில் பண்ணுறது நல்லது. உத்தியோகத்தில் தொழிலில் நல்ல ஒரு சூட்சமத்தை கண்டுபிடிச்சி மிகப்பெரிய வெற்றி உனதாக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அற்புதமான நாள்னு சொல்லலாம். கடகராசிக்காரங்க எண்ணிய காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். வம்பு வழக்கு ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாகவே முடியும். பகைவர்கள் எல்லாம் பயந்து நடுங்குவார்கள். உங்களுடைய விஷயத்தை எல்லாமே நிறைய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்க ஆகும். அஷ்டம சனினால் ஏற்படுகின்ற சில பாதிப்புகள் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும். பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகும். கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக சந்திர தரிசனம், பெருமாள் வழிபாடும் நல்ல வெற்றிகளை கொடுக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. சிம்ம ராசிக்காரங்க ஆர்வம் அதிகமாகும். உங்கள் இன்ட்ரெஸ்ட்னால நிறைய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய முயற்சிகளை செய்வீர்கள். அதற்கான நல்ல பலன்கள் இன்றைக்கி ஏற்படும். வெற்றிகளை உங்கள் வசமாக்கக்கூடிய ஒரு நல்ல உன்னதமான நாளாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்குது. பொன் பொருள் ஆடை ஆபரணம் சேர்க்கு வீடு மனை அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு அமையும். நல்ல ஒரு மாற்றங்கள், கொஞ்சம் சங்கடங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஏன்னா அஷ்டம சனியை நோக்கி போகிறதுனால இந்த புத்தாண்டு முதல் ஒரு நல்ல ரெசல்யூஷன், நல்ல பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுத்திக்குங்க. இந்த அஷ்டம சனினால் வருகின்ற பாதிப்புகள் எல்லாமே விலகும். நல்ல வருடமாக உங்களுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அமையும். சிம்மராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நீங்கள் மாற்றங்களை சந்திப்பீங்க. உங்களுடைய தெய்வ அருள், குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். புதன்கிழமை புதன் கோரில் நரசிம்ம பெருமாளை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கன்னிராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது. நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்தே தீரும். அனைத்து துறைகளிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிம்மதியான நாள். கன்னிராசிக்காரங்களுக்கு அனைத்து துறையில் இருக்கிறவங்களும் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பீர்கள். கன்னிராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. இன்றைக்கி பெருமாளை வழிபடுங்க, நல்லது நடக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய நாள். லாபங்கள் உங்களுக்கு வீடு தேடி வரும். அந்த மாதிரி நிறைய பொசிஷன் இன்றைக்கி கிடைக்கும். உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். நிறைய பேருக்கு இன்க்ரிமெண்ட்ஸ் கிடைக்கும். நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெற்றே ஆகும். துலாம் ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. விருச்சிக ராசிக்காரங்க அன்பு, அமைதி அப்படிங்கிறதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாள். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய விஷயங்களும் அமையும். உங்கள் குடும்பத்தோடைய அன்பு ஆதரவு உண்டு. அதன் மூலியமாக நிறைய வெற்றிகளும் இன்றைக்கி பெறக்கூடிய நாளாக கண்டிப்பாக உருவாகும். இன்றைக்கி சில விஷயங்கள் வெற்றிகளை கொடுக்கும், ஆதாயங்களை கொடுக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி தாயாரோட வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. விருச்சிக ராசிக்காரங்க அன்பு, அரவணைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதிகமான முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். குடும்பத்துடன் வெளியே சென்று வருவீர்கள். அதெல்லாம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு. தனுசு ராசிக்காரங்க ஜெயம், வெற்றி அப்படிங்கிறது ஏற்படும். மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள். வெற்றி அதிகரிக்க சில சூட்சம விஷயங்களை பயன்படுத்துவீங்க. இன்றைக்கி காரிய தடையெல்லாம் நீங்கும். நல்ல ஒரு ஆண்டாக உங்களுக்கு துவக்க நாளாக இன்றைக்கி இருக்குது. தனுசு ராசிக்காரங்களுக்கு வெற்றிகளை அதிகப்படுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு வெற்றிகளை அதிகப்படுத்தும். பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம்.
நிறைய உபஜயஸ்தானமெல்லாம் அவங்களோட வெற்றிகளை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கும். திசைகளை நல்லா இருந்துச்சுன்னா தனுசு ராசிக்காரங்க மென்மேலும் வெற்றிகளை அதிகப்படுத்தும். அது உங்கள் ஜாதகத்தில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். தனுசு ராசிக்காரங்கள் பெருமாள் வழிபாடு இன்றைக்கி வெற்றியை கொடுக்கும். பெருமாளை வழிபடும் போது நல்ல ஒரு பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஏற்படும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மகர ராசிக்காரங்க லாபங்கள் அதிகரிக்கும். இன்றைக்கி ஸ்டார்ட் அப் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் நல்லா போகும். பிஸ்னஸில் ப்ராஃபிட் இருக்கும். இன்றைக்கி செய்தொழிலில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு பேர் கிடைக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதிப்பீங்க. இன்றைக்கி ரொம்ப நாளாக நடந்துகிட்ருங்க ஒரு சில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறத ஏற்படுத்தியே தீரும். மகர ராசிக்காரங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள், மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மகர ராசிக்காரன் பெருமாள் வழிபாடு நல்லதை கொடுக்கும். அதிகமான வெற்றிகளை குவிக்க இந்த நாளை பயன்படுத்தி வெற்றிகளை அதிகப்படுத்தக்கூடிய நாளாக மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குது. பெருமாள் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கும்பராசிக்கார சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய நாளாகும். வெற்றிகளை உங்களை வசமாக்கக்கூடிய நாளாகவும் கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குது. கும்பராசிக்காரங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றிகளை ஸ்டார்ட் அப் பண்ணக்கூடிய இயராக இருக்கும். ஜென்மசனியோடைய விலகல் அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். திசா புத்தியை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதை வச்சு தான் ஒருத்தரோட வாழ்க்கையே எப்படி நல்லா இருக்குமா எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும். கும்பராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மீனராசிக்காரங்க மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாள், பெரிய வெற்றிகள் உங்களை வசமாக்கக்கூடிய நாள், சந்தோஷங்கள் நிறையக்கூடிய நாளாக மீனராசிக்காரங்களுக்கு உண்டு. மீனம் ஒரு சாதாரண சாதனை பண்ண மாட்டாங்க. நிறைய உத்வேகமான பணிகளை ஈடுபட்டு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். மீனராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து செல்வங்களும் பலங்களும் கிடைக்க எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.